கேஸ் தட்டுப்பாடாயிருச்சுன்னு கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு இப்போ அந்த கரண்ட் அடுப்பும் மிகப்பெரிய ஆப்பு வைக்க காத்துட்டு இருக்கு. ஆமாங்க, இது எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா கரண்ட் அடுப்புக்கும் அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத தான் இப்ப நம்ம முன்கூட்டியே பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கேஸே இல்லாம எப்படி சமைக்கலாம் அப்படிங்கறதையும், கரண்ட் அடுப்புக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னனே அதுல இருந்து எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கறதையும் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வெல்கம் டு ஐஆர் தமிழ். நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த உலகத்துல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கிறத பார்த்தா தான் நமக்கு இந்த வீடியோவே புரியும். நம்ம தற்காத்து கொள்ளவும் முடியும். இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற வாகனத்துல போடக்கூடிய பெட்ரோல் டீசல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்ல இருக்கக்கூடிய கேஸ் வரையும் இது எல்லாமே க்ரூட் ஆயில் அப்படிங்கிற ஒரு விதமான லிக்யூட்ல இருந்து தான் எடுத்துட்டு இருக்கோம். இப்படி நமக்கு ரொம்பவே தேவையா இருக்கிற இந்த க்ரூட் ஆயில வெறும் 40% தான் நம்ம இந்தியாவிலேயே உற்பத்தி பண்றோம். மீதி நமக்கு தேவையான 60% நம்ம வெளிநாடுகள்ல இருந்து தான் காசு கொடுத்து வாங்குறோம். அதுல முக்கால்வாசி க்ரூட் ஆயில் கொடுக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ஈரான் நாடு தான். க்ரூட் ஆயில பல இரும்பு பேரல்கள்ல அடைச்சி அதை கப்பல்கள்ல ஏத்தி தினமும் இந்தியாவுக்கு அனுப்பிட்டு இருந்த ஈரான் நாடு இப்போ கொஞ்ச நாட்களா நமக்கு அதை அனுப்புறதே இல்ல. அதனால தான் கேஸ் பெட்ரோல் எடுக்கிறதுக்காக எந்த விதமான க்ரூட் ஆயிலும் இல்லாம மிகப்பெரிய தட்டுப்பாடு வந்து இன்னைக்கு கடைசியில புக் பண்ணாலுமே வீட்டுக்கு கேஸ் வர மாட்டுது. பெட்ரோல் பங்க் போனா பயங்கர கூட்டமாவும் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஈரான் ஏன் க்ரூட் ஆயில இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டுதுன்னா நமக்கே தெரியும். ஈரான் மேல இன்னைக்கு பல நாடுகள் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அமைதியா இருந்த ஈரானே இன்னைக்கு போர்க்களமா மாறி இருக்கு. இந்த நேரத்துல போய் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு கேஸ் இல்ல, க்ரூட் ஆயில் அனுப்புங்கன்னு கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க? இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குது. ஆனா உண்மையான காரணம் சில வெளிநாட்டு அரசியல் பிரச்சனையா இருந்தாலும் இப்ப நம்ம அதுக்குள்ள டீடைலா போக வேண்டாம். நம்ம இந்த வீடியோவோட மெயின் கதையை பார்க்க ஆரம்பிப்போம். க்ரூட் ஆயில் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளே க்ரூட் ஆயில் எல்லாம் தயாரிக்க முடியாது. நம்மள்ட்ட இருக்கிற அளவை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம். அரசாங்கமே நம்மள கைவிட்டாலும் தனியா எப்படி சர்வே பண்றதுன்னு தற்சார்பு வாழ்க்கையை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுதான் எப்பவுமே நமக்கு கையும் கொடுக்கும். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறான். சரி, இப்போ நமக்கு யாருமே ஆயில் கொடுக்கல. நம்ம அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ இந்த வீடியோவை 3 பகுதியா பார்க்க போறோம். முதல் பகுதி நம்ம யூஸ் பண்ற கரண்ட் அடுப்புக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது. இரண்டாம் பகுதி அந்த பிரச்சனையில இருந்து எப்படி நம்மள தற்காத்து கொள்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க ஆரம்பிப்போம். கரண்ட் அடுப்பு தானே, அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் தானே, எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஈபி பில் எவ்வளவு ஏறினாலும் காசு கொடுத்து பில்லு கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தப்பு. காரணம் இப்ப க்ரூட் ஆயில் மட்டும் இல்லனா அதனால கேஸ் மற்றும் டீசல்ல இயங்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன பவர் பிளான்ட்லாம் கண்டிப்பா ஸ்டாப் ஆயிரும். அப்படி அது மட்டும் நடந்துருச்சுன்னா அது மூலமா கண்டிப்பா நமக்கு எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்துரும்னு சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வீட்டுல கரண்ட் 24 மணி நேரமும் தொடர்ந்து இருக்காது. தினமும் சில மணி நேரங்கள் பாத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. சில மணி நேரம் தானே, நான் மத்த நேரத்துல கரண்ட் அடுப்பை யூஸ் பண்ணி வீட்டுக்கு சமைச்சுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. அப்படி அது என்னன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல பயன்படுத்துற மின்சாரத்தை தயாரிக்க 30% தான் மற்ற பவர் பிளான்ட் தயாரிச்சு கொடுக்குது. மீதி நமக்கு தேவையான 70% மின்சாரத்தை தெர்மல் பவர் பிளான்ட் அப்படிங்கிற இந்த வகை பவர் பிளான்ட் மட்டும் தான் கொடுக்குது. நல்ல விஷயம் தான், கொடுக்கட்டுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிகபட்சம் எவ்வளவு நாள் கொடுக்கும்? ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் ரன் ஆகணும்னா அதுக்கு நிலக்கரியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த நிலக்கரி கொஞ்சம் கொஞ்சமா நம்மள்ட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா சுரங்கத்துக்குள்ளேயும் ஓரளவு தான் இருக்கும், தோண்டிக்கிட்டே எவ்வளவு எடுக்க முடியும்? ஒருவேளை நிலக்கரி மட்டும் முழுமையா தீர்ந்து போற அந்த நாள் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுல ஏன் இந்தியாலேயே ரன் ஆயிட்டு இருக்கிற அத்தனை தெர்மல் பவர் பிளான்ட்டும் இழுத்து மூடப்படும். அதுக்கப்புறம் ரெண்டே விஷயம் மட்டும் தான் நடக்கும். ஒன்னு, மிகப்பெரிய மின்தடை. ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் தான் கரண்டே வீட்டுக்கு வரும். இல்ல அப்படின்னா கரண்ட் பில்லோட விலை 10 மடங்கா உயரும். உதாரணத்துக்கு நீங்க 2000 கட்டிட்டு இருந்த இடத்துல இப்போ நீங்க 20,000 கட்டுற மாதிரி வரும். இந்த அளவுக்கு ஈபி பில் ஏற வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா ஆமாங்க, பில்லு கட்ட முடியாத அளவுக்கு விலையை ஏத்திட்டா யார் எப்பவும் போல கரண்ட் பில் யூஸ் பண்ணுவா? மக்கள்லாம் விலைவாசிக்கு பயந்து மின்சாரம் வீண் விரயம் நடக்காது, ரொம்ப சிக்கனமா பயன்படுத்துவாங்க. ஓவராலா கரண்ட் டிமாண்டும் குறைய ஆரம்பிக்கும். இருக்கிற கரண்ட்டை வச்சு ஈஸியா சமாளிக்க ஆரம்பிக்கும் அரசாங்கம். ஒருவேளை இப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்க, இந்த லட்சணத்துல கரண்ட் அடுப்பெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஈபி பில் எங்கேயோ எகிரி போயிரும். கேஸுக்கு கூட மாசம் 1000 ரூபாய் கொடுத்து முடிச்சிருவோம். ஆனா கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ண போய் மாசம் 10,000 பில் கட்டுற மாதிரி ஆயிர போகுது. இந்த நிலைமை ஒன்னும் இப்ப வரல. ஆனா இந்த கேஸ் தட்டுப்பாடு கூடவே இந்த மின்சார தட்டுப்பாடும் நடந்துருச்சுன்னா கடைசியில என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க.
கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. அப்போ இதுக்கு என்னத்தான் தீர்வுன்னு கேட்டா ஒரே தீர்வு தற்சார்பு. முதல்ல தற்சார்பு அப்படின்னா என்னன்னு கேட்டா நம்ம அரசாங்கத்தையோ இல்ல வேற யாரையோ சார்ந்து இல்லாம நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கொள்றது. அதுக்காகத்தான் ஒரு மனுஷன் சம்பாதிச்சு அதை தனக்கு தேவையானதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கும் பொழுது கூடவே கொஞ்சம் தற்சார்புக்காக சில தொகையை ஒதுக்கி வைக்கணும். இறுதியா அந்த தொகையெல்லாம் வச்சு நமக்கு தேவையானதை நம்மளே சொந்தமா தயாரிக்க ஆரம்பிக்கணும். அது எப்படின்னு கேட்டா இப்ப இருக்கிற தற்சார்பு முறையில பல வகைகள் இருக்கு. உணவு, நீர், மின்சாரம் அப்படின்னு. இதுல உணவை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறது இல்ல, மின்சாரத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அதுதான் இப்ப இருக்கிற சிலிண்டர் பிரச்சனையோட முக்கியமா ஒத்து போகுது. தற்சார்பு உணவு முறைங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அதுல சில தோட்டங்கள் மாதிரி உருவாக்கி தனக்கு தேவையான அரிசி, காய்கறிகளை தானே உற்பத்தி பண்ணிக்கிறது. ஆனா அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிற இன்றைய மக்களுக்கு இது சாத்தியமில்லாதது. ஆனா தற்சார்பு மின்சாரம்ங்கிறது இப்போ சாத்தியமானதுதான். மின்சாரத்தை நம்மளே எப்படி உற்பத்தி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி அது மூலமா என்னென்ன பயன்கள் கிடைக்கும்னு பார்த்துட்டு வந்துருவோம். இந்த காலத்துல ஒரு வீட்டுக்கு மின்சாரம் மட்டும் இருந்தா போதும், அத்தியாவசிய தேவையில இருந்து பொழுதுபோக்கு சாதனம் வரையும் நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம். குடிக்க தண்ணியும் போர் போட்டு நிலத்தடியில இருந்து எடுத்துக்கலாம். சமைக்கிறதுக்கு இண்டக்ஷன் அடுப்பு வச்சு கரண்ட்லயும் சமைச்சிக்கலாம். இப்போ அந்த மின்சாரத்திலயும் சில எதிர்கால பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு சொன்னீங்களேன்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆமாங்க, அது நம்ம மின்சாரத்தை ஈவில பயன்படுத்தும் போது மட்டும்தான். ஆனா நமக்கு தேவையான மின்சாரத்தை நம்மளே தற்சார்பு முறையில தயாரிக்கிறோம் அப்படிங்கிறப்போ யார்கிட்ட என்ன கேட்கணும், எதுக்கு கவலைப்படணும்? சரி, அந்த மின்சாரத்தை தற்சார்பு முறையில நம்மளே எப்படி தயாரிக்கிறதுன்னு கேட்டா அதுதான் சோலார். ஆமாங்க, வெளிநாடுகள்லயும் இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுதான் வீட்டுக்கு வீடு மேல சோலார் பேனல் வச்சு மக்கள் தனக்கு தேவையான கரண்டை இன்னைக்கு அவங்க தானே தயாரிச்சுக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி எப்படியோ முயற்சி எடுத்து உங்க வீட்டை முழுவதுமா சோலாரா மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சமைக்க கேஸ் வேணாம். முழுக்க முழுக்க கிச்சன்ல 4-5 கரண்ட் அடுப்பு வச்சு 24 மணி நேரமும் மாத்தி மாத்தி ஃப்ரீயா சமைச்சிக்கலாம். மோட்டார் போட்டு நமக்கு வேணுங்கிற தண்ணியை நிலத்தடியில இருந்து உறிஞ்சி நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு ஒரு வாட்டர் பியூரிஃபையர் செட் பண்ணி அந்த தண்ணியை நம்ம குடிநீரா குடிச்சிக்கவும் செய்யலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துற மின்சாரத்துக்கு நம்ம ₹1 கூட காசை கட்ட தேவையில்ல. காரணம் மொத்த மின்சார உற்பத்தியோ நம்ம வீட்டு மாடியில இருந்தா வருது. அதே மாதிரி இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு எப்போ எந்த நேரத்திலுமே கரண்ட் ஷட் டவுன், அதாவது பவர் கட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்காது. சரி, இது எல்லாத்துக்கும் பெரிய செலவாகுமான்னு கேட்டா தற்சார்பு முறையில நமக்கு தேவையானதை நம்மளே தயாரிச்சுக்கும் பொழுது எதுவுமே பெரிய செலவுலாம் ஆகாதுங்க. நமக்கு தேவையான மின்சாரத்தை நம்மளே உற்பத்தி பண்றதுக்காக அதுக்காக நம்ம வீட்டுக்கு வைக்கக்கூடிய சோலாரை நம்மளே எப்படி எளிய முறையில போடுறதுன்னு இந்த சேனல் அந்த ரகசியத்தை சொல்ல முடியாது. எலக்ட்ரிக் ஐஆர் தமிழ் அப்படிங்கிற ஒரு புது சேனல்ல கீழே கமெண்ட்லயும் இந்த சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்லயும் கொடுத்திருக்கேன். மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே தற்சார்பு மின்சார முறையை பத்தி அதுல ஒரு வீடியோ வரப்போகுது. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கிற சில பிரச்சனைகளுக்கும் சரி, எதிர்காலத்துல மக்களுக்கு வரப்போகும் சில பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லாத்துக்குமே தீர்வு நான் சொன்ன இந்த தற்சார்பு முறையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.